ரங்கநாயகி, இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்கு நீ? இந்த பாரு, அவன் சக்தி எப்படியோ கூட்டு வந்துருவாம்மா. காலையில போன பொண்ணு, அவளுக்கு போனும் போக மாட்டேங்குது, நம்ம வீட்டுக்கும் வரல. இவன் வேற நேத்து பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். நான் என்னன்னு யோசிக்கிறது சொல்லுங்க. அம்மா பயப்படாதீங்கம்மா, சக்தி வந்துருவா. அத்தை, சக்தி என்ன சின்ன பொண்ணா? அதெல்லாம் வந்துருவா, விடுங்க. ஆனா என்ன, சக்தி எங்க போறா எங்க வரான்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. எல்லாரையும் தவிக்க விடுறதுல அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என்ன பேசிட்டு இருக்க பூஜா? ஏய், அவளே மனசொடைஞ்சு போயிருக்கா. அப்படி போகும்போது உனக்கு போன் வேற போட்டு சொல்வாளா? நீ பேசுறதுல கொஞ்சமாவது ஏதாவது அர்த்தம் இருக்கா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. சரிம்மா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏ பூஜா, கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியோ? ஏய், ஏய் அம்மா இங்க வா. ஏன் இவ்வளவு நேரம்? இதான் நீ வேலைக்கு வர லட்சணமா? ரங்கநாயகி, கோமா இருக்கேங்கிறதுக்காக எல்லாரும் ஏன் திட்டிட்டு இருக்க? இந்தாம்மா, நீ உள்ள போம்மா. ஏங்க சும்மா இருங்க. நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன்ல, எதுக்கு லேட்டு? அது வந்துமா, ஏரிக்கரையில யாரோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சான். பணம் மிதக்குதுன்னு சொன்னாங்க. அத பாத்துட்டு வர போனோமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், ஏரிக்கரையில போனமா? என்ன சொல்ற? யார் அது? அடையாளம் தெரியலமா, ஆனா புதுசா கல்யாணமான பொண்ணுன்னு பேசிக்கிட்டாங்க. பாவமா, சின்ன பொண்ணுமா. சரண்யா, ஒருவேளை இது... அம்மா, என்னம்மா நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல. ஏய், அவ என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தா? கலரு வயலட் கலருமா. ஏதோ பார்டர் போட்ட சாரின்னு சொன்னாங்க. ஐயோ, சக்தி! ஐயோ, என்ன? ஏங்க, அது சக்தியா இருக்குமா? குமாரி, அந்த குமாரி, பொண்ணு... நீ உன் கண்ணால பாத்தியா? இல்லம்மா, இன்னும் ஏரியில இருந்து பணத்தை எடுக்கலையாம். எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க. சும்மா நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, உள்ள போ. ரங்கநாயகி அம்மா, உங்க பையன் பண்ண தப்பையெல்லாம் சரியா பேசுறீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்காக ஏன் பொண்ணோட கனவு சதைச்சத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே? வெற்றி தம்பி குடிச்சிட்டு வந்தது மட்டும் சக்திக்கு வருத்தம் இல்ல, அவ கலெக்டர் ஆக கூடாதுன்னு நீங்க சொன்னதும் வருத்தம் தான். என்ன சார் ஆச்சு? மா, பாத்துக்கிட்டு இருக்காங்க. யோ, என்ன ஆச்சு? நல்லா தேடுங்கயா. ஆளு கிடைக்கல சார். கொஞ்சம் ஏதாவது பண்ணி தூக்கிட்டு வர சொல்லுங்க சார். யோ, சீக்கிரம் தேடி தூக்கிட்டு வாங்கயா. யோ, நல்லா தேடுங்கயா. இங்கேயே கிடைக்கல சார். யோ, அந்த பக்கம் தேடியா. ஓகே சார். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பாடி கிடைச்சதும் யாருன்னு அடையாளம் மட்டும் காட்டுங்க. நான் சொன்னேன்லம்மா. கடவுளே, நல்ல வேளையை நீ என்ன கைவிடலப்பா. அம்மா, சக்திக்கு எதுவும் ஆகலம்மா. நான் தான் சொன்னலம்மா. நீங்க தாம்மா ரொம்ப பயந்துட்டீங்க. ஆமா சரண்யா, ஆனா அப்போ சக்தி எங்க? எங்க போய் தொலைஞ்ச அந்த சக்தி? அவதான் செத்துருப்பான்னு பார்த்தா எல்லாம் புஸ்ஸன் ஆயிடுச்சே. புஷ்பாக்கு அவன் நம்பினதெல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த பூஜா வேஸ்ட். இவளெல்லாம் நம்பி ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாமளா ஏதாவது செஞ்சாதான் உண்டு. அம்மா, சக்தி எங்கன்னு கொஞ்சம் தேட சொல்லுங்கம்மா. நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன். சார், எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. யோ, வாங்கயா, தூக்குங்க. வாப்பா, வாப்பா, தூக்குங்க. தூக்குப்பா. தூக்குப்பா. அம்மா, போலீஸ் எதுக்கு இப்போ? ஆமா, இல்ல, இந்த பதட்டத்தோட என்னால இருக்க முடியாது. ஏதோ ஒரு பொண்ணு அது சக்தியா இருக்கும்னு நினைச்சதே என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கப்புறமும் லேட் பண்ணா தப்பு.
போலீஸ் கிட்ட பேசிதான் ஆகணும். அவங்களை தேட சொல்வோம். கோதண்டம் எதுக்கு கூப்பிடுறாரு? சொல்லுங்க கோதண்டம். அம்மா, சக்தி கோயில தான் இருக்காங்கம்மா. சாமி கும்பிட்டு இருக்காங்கம்மா. என்னது? சக்தி கோயில்ல இருக்காளா? நீ நீ நல்லா பாத்தியா? அது நம்ம சக்தி தானே? ஐயோ அம்மா, நம்ம சக்தி தாம்மா அவங்க. ஷூ, கடவுளே. சரி சரி, நீ வே, நான் உடனே கிளம்பி வரேன். சரண்யா, சக்தி கோயில்ல தான் இருக்காளா? மீனாட்சி அம்மா, நீங்க சொன்னது சரிதான். உங்க பொண்ணு இப்படி கோழத்தனமால முடிவெடுக்கிற பொண்ணு கிடையாது. நீங்க அவளை ரொம்ப தைரியமா வளர்த்திருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்கம்மா. ஆமா, நான் தான் கொஞ்சம் பதட்டத்துல என்னெல்லாமோ யோசிச்சு உங்களை கலவரப்படுத்திட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சக்தியோட வரேன். சரண்யா, வா போலாம். போமா. அப்ப பழைய சண்டையெல்லாம் நீ நிஜமாவே மறந்துட்டியாமா? சக்தி மேல உண்மையா உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? சரண்யா, சக்தியே பழசையெல்லாம் விட்டுட்டு வந்து நிக்கிறப்போ நான் அவளை விட ஒரு படியாவது மேல போய் நிக்க வேண்டாமா? சின்ன பொண்ணு அவ. அவளே அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறப்போ அப்புறம் நான் என்ன சொல்ல? என்கிட்ட வந்து நின்னு வெற்றி மேல பாசம் வைக்கிறதுல நான் தோத்துட்டேன் அத்தைன்னு சொன்னாடி. அவளுக்காக நான் என்ன பண்ணணும்? எனக்காக ஒரு படி இறங்கின பொண்ணுக்கு நான் 2 படி இறங்கி வந்தா தாண்டி என்னால ஜெயிக்க முடியும். வாஸ்துவம் தாமா. சரண்யா, இப்ப சக்தி சந்தோஷப்பட்டாலும் சரி, இல்ல வருத்தப்பட்டாலும் சரி, அதுக்கு பொறுப்பு நான் தான். அப்படி இருக்கிறப்போ இப்ப சக்திய காணும்னு சொன்ன உடனே எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை சக்தி நிஜமாவே காணாம போயிருந்தா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. புரியுதுமா. அதுக்காக தாண்டி நான் அவ்வளவு பதட்டப்பட்டேன். சக்தி கோயில தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே ஆச்சு சரண்யா. இப்ப கூட நேரா போய் சக்தி கிட்ட பேசி உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க 2 பேரும் எப்போ இப்படியே இருக்கணுமா? அப்பாடா, வந்துட்டியா? அம்மா சக்தி, எங்கம்மா போயிருந்த? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்க எல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஏங்க, அவளே இப்பதான் வந்திருக்கா, அதுக்குள்ள 1000 கேள்வி கேக்குறீங்க. அப்பா, இனிமே சக்தி கிட்ட எது கேக்குறதா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு கேளுங்க. இல்லனா நாம காலி. சக்தி, ஏன் இப்படி பண்ற? நீ எங்க இருக்குன்னு நாங்க எல்லாரும் தேடணுமா? காலையில எந்திரிச்சு போனேல, அப்ப நாங்க தானே இருந்தேன். சரி, என்கிட்ட சொல்லனா பரவாயில்ல. அம்மா இருந்தாங்கல்ல, அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்னது புது பழக்கம்? புது பழக்கம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? உன் புது பழக்கம்லாம் தெரியாதா? எனக்கு உன் மேலதான் கோபம், அதனாலதான் நான் போனேன். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நீ எங்கெல்லாம் போறன்னு என்கிட்ட சொல்லிட்டா போற? ஏ சக்தி, நில்லுன்றல்ல. வெற்றி, நில்லு. அவகிட்ட இப்ப பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கோ. ஏமா? அப்புறம் பேசிக்கோன்னு சொல்றேன்ல. ரங்கநாயகி, அவங்க மனசை விட்டு பேசிக்கட்டுமா, அப்பதானே 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப சக்தியை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. வெற்றி, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவ மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அவ கோவெல்லாம் ஆறட்டும், அப்புறம் பேசிக்க. ஏமா, எனக்குன்னு ஒரு மனசே இல்லையா? ஏன் எனக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. என்னடா என்னடா பெரிய கோவம் உனக்கு? எல்லாரையும் கலங்கடிச்சிட்டு பெரிய இவனாட்டும் சத்தம் போடுற. நான் சத்தம் போட்டெல்லாம் பேசலாமா? இத பாரு வெற்றி, என்கிட்ட பேசின மாதிரி இன்னொரு தடவை சக்தி கிட்ட பேசாத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமே உன்னால சக்திக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சக்தி வருத்தப்பட்டான்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். தள்ளு. இந்த அத்தை மொத்தமா லூஸ் ஆயிட்டாங்க. இனிமே உங்களை நம்பி இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏதாவது பண்ணி சீக்கிரம் அத்தையும் சக்தியையும் பிரிச்சு விட்டுறணும். அண்ணா,
அம்மா சக்தி மேல நிஜமா அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு. அம்மாக்கு உன் மேல இருக்க கோவம் சரியாயிரும், நீ கவலைப்படாத. ம். ம். அது நல்ல காஸ்ட்லியான ஒரு ஆரம் காட்டுமா? என்ன மாதிரியான டிசைன் பாக்குறீங்க மேடம்? மாடர்னா வேணுமா இல்ல ஓல்டு ஃபேஷன்? மாடர்னாவே காட்டுங்க. இந்த நகை என் மருமகளுக்கு தான். மாடர்ன் டிசைன் காட்டுங்க. இத பாருங்க மேடம். அத்தை, எதுக்கு இந்த நகையெல்லாம்? நீ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே நான் உனக்கு ஒண்ணும் வாங்கி கொடுத்ததே இல்லை, அதுக்குதான். அது அத்தை, அதான் நீங்க உங்க செயினை கொடுத்துட்டீங்கல்ல. அது இருந்தது கொடுத்தேன், அதுல என்ன இருக்கு? புதுசா வாங்கி கொடுக்க வேண்டாமா? அண்ணே, அண்ணி அம்மா மனசுல நிரந்தரமா இடம் முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதை பார்க்கவும் சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கே பார்க்க சந்தோஷமா இருக்குண்ணே. எப்போ இப்படியே இருக்கட்டும்ண்ணே. ஏண்டா கிரி, நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, இதை போய் மிஸ் பண்ண சொல்ற? நீ பார்த்துக்கிட்டே இரு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க தப்பா எடுத்துக்கலனா எனக்கு இன்னும் 2 செயின் வேணும். சரிம்மா, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பலாமா? டேய், என்னடா அது? சான்ஸே கிடைக்கல, சீன் சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. அண்ணா, இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து கேட்டா? அத்தை, ஒரு நிமிஷம். என்ன சொல்லு சக்தி. நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கு இன்னும் 2 செயின் வேணும். டேய், இப்ப நல்லா மாட்டினாடா அவன். டேய் திடியா, அண்ணே, இப்ப அண்ணனோட ஆட்டத்தை பாடுறா. அண்ணே சொன்னா கேளுனே, வேணானே பிரச்சனை ஆயிடும். ஏண்டா, எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? ஏய், அம்மா தான் உனக்கு நகை வாங்கி கொடுத்தாங்கல்ல, இன்னும் 2 செயினா? ஒரு அளவு இல்லையா உனக்கு? ஏய், இல்ல வெற்றி, அது வந்து என்ன வந்து போய் 4 லட்சம் ரூபாய் நகை எதுக்கு இவ்வளவுன்னு நீயே கேட்டேல? அப்புறம் எதுக்கு இன்னும் 2 செயின் கேக்குற? என்ன விளாடுறியா? படிச்சோ பண்ற வேலையா அது? டேய், இப்ப எதுக்குடா அவளை திட்டிட்டு இருக்க? அம்மா சும்மா எரிச்சல் பண்ணிட்டு இருக்காமா? இவளெல்லாம் வீட்லயே வச்சிருக்கணும், வெளியில கூட்டிட்டே வந்துட கூடாதுமா. நிறுத்துடா. என்ன ஆச்சு வெற்றி உனக்கு? உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன பேசுறோம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? முதல்ல சக்தி கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? டேய், மன்னிப்பு கேளுடா. அம்மா, நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது இவகிட்டயா? போங்கம்மா. இது பொது இடம் கூட பார்க்காம 4 பேருக்கு முன்னாடி அநாகரிகமா பேசியிருக்க. இது பெரிய தப்பு வெற்றி, மன்னிப்பு கேளு. அத்தை, பரவாயில்ல அத்தை. இல்ல வெற்றி, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேள்றா. அம்மா, எல்லாரும் முன்னாடியுமா? எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா திட்டம் முடிஞ்சிச்சுல்ல, இப்ப என்ன? கேளு மன்னிப்பு. சக்தி, என்ன பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சந்தோஷமா தான் மன்னிப்பு கேட்கிறேன். என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? சாரி. சக்தி, என்ன நகை வேணும்னாலும் எடுத்துக்கோ. மா, செயின் கொண்டு வா. பாரு சக்தி, அத்தை, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்தாம்மா. நல்லா இருக்கே பார்க்கவே. வாசனையே சூப்பரா இருக்கு. சக்தி, வெற்றியை சாப்பிட கூப்பிடு. என்ன சாப்பிடறதுக்கு வா வெற்றி, எல்லாம் ரெடியா இருக்கு.
எனக்கு பசிக்கல. வெற்றி, உனக்காக ஆசையா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். வா வெற்றி. பசிக்கலன்னு சொல்றேன்ல. டேய், நீ ரொம்ப பண்ணாதடா. உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி சுட சுட ரெடியா இருக்கு. வாடா ப்ளீஸ்டா. நான்வெஜ்ஜா என்ன? நீயா சமைச்ச? ஆமா, உனக்காக தான்டா. வா வெற்றி, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வரேன். அப்பாடா, கஞ்சி குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போச்சு. தினமும் இதே மாதிரி சமைச்சிர என்ன சக்தி? ஆமா, அப்படியே உட்கார்ந்து சாப்பிடு, இன்னும் குண்டாயிடுவ. சும்மா இருங்க. வெற்றி, நீ சாப்பிடு. சக்தி போடுமா. இந்த வீட்ல ஒரு கரண்டி பிரியாணி வாங்கி சாப்பிடுறதுக்கு பேசாம கோயில போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. அம்மா, அவ ஆசையா அவ புருஷனுக்கு செஞ்சு கொடுக்கறா. உனக்கு வேணும்னா நீ எடுத்து சாப்பிடு. சரிம்மா, போட்டுக்கிறேன். ஏய் சூப்பர் ரீ. ஏய் நீயா சமைச்ச? கலக்குறியே. நான் நல்லா சமைப்பேன்னு உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, உன் சமையலை பத்தி கேட்கணுமா என்ன? ஏய் இன்னும் கொஞ்சம் எடுத்து வை. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு. அண்ணி, அண்ணன் போடுற வேகத்தை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பிரியாணி கிடைக்காது போல இருக்கு. நீங்க எனக்கு பிரியாணி போடுங்க, நான் ஓரமா போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இதே மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். வெற்றி, உன்கிட்ட தாண்டா சொல்றேன் வெற்றி. அம்மா, இப்படி தினம் தானே சமைச்சா சந்தோஷத்தை கேட்கணுமா என்ன? நான் நினைச்சது அப்படியே நடக்குது. கண்டிப்பா நீ மாறிடுவேன் நான் நம்புறேன் வெற்றி. நிஜமா சொல்ற சக்தி, இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னு நீ இப்படி பண்ணிட்ட? அவ்வளவு நேரம் அண்ணிய உயர்த்தி பேசிட்டு கடைசியில தப்புன்னு அண்ணிய மட்டம் தட்டி வெட்டிய என்ன? டேய், இது என் பிளான்ரா. பிளான் படி அப்படி பண்ண. ஆனா கிரி, சக்தியை பார்க்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்னென்ன பெரிய பிளானு? மண்ணாங்கட்டி பிளானு. ஆனா இதெல்லாம் ஒரு பிளான் ஆனா? நீ அண்ணி அப்படியே திட்டிட்டே இருப்ப, அண்ணி மட்டும் கோவத்தை அப்படியே கட்டுப்படுத்திட்டே இருக்கணுமாமா. உடனே அம்மா அப்படியே சப்போர்ட் பண்ணிடுவாங்களாம். ஆனா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். இதெல்லாம் நடக்க ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். இந்த 5 வருஷமும் நீ அண்ணி அப்படியே திட்டிட்டே இருப்பியானே? போன எனக்கு என்னமோ இந்த பிளான் சரி வரும்னு தோணலண்ணே. ஏதோ தப்பா இருக்குண்ணே. இல்லடா, இது சரியாதான் வரும். உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அண்ணா இல்லண்ணே, நீ புடிவாதம் பிடிக்காதண்ணே. அண்ணா இது ஒர்க் அவுட் ஆகாதுண்ணே. அண்ணா, மூட்டை பூச்சியை துரத்துறதுக்கு வீட்டை கொளுத்துற கதையாயிரும்ண்ணே. டேய், ஏன்டா நீ வேற குழப்பிக்கிட்டு? அதெல்லாம் கரெக்டா வரும்டா. அதுவும் இல்லாம இதை விட்டா எனக்கு வேற வழியும் தெரியாது. அண்ணா ஏன்னு இல்ல. அண்ணா இங்க பாருண்ண, நீ நேரா போய் அன்னிக்கிட்ட ஒரு ஓப்பனா பேசிருண்ண. இங்க பாரு, நீ கலெக்டருக்கு படிக்காம இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அம்மா கிட்ட வேணா நான் பேசுறேன்னு சொல்லுன. டேய், இப்ப நான் போய் சக்தி கிட்ட நீ கலெக்டருக்கு தான் படிச்சாகணும்னு சொன்னா உடனே அவ ஒத்துக்குவாளா? அவ ஒரு முடிவெடுத்துட்டா அவ்வளோ லேஸ்ல மாறுறாளா அவ? உனக்கே தெரியும்ல. டேய், கொஞ்சம் பழசெல்லாம் யோசிச்சு பாரு. யமுனாவுக்காக சங்கிலியவே கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தவ. நாம எத்தனை பேர் கெஞ்சனோம், அவ கடைசி வரைக்கும் மாறினாளா? இல்ல. சரி அதையும் விடு. சரண்யா கர்ப்பமா இருந்தா, ஆனா சக்தி என்ன சொன்னா? நான் தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னால. ஏண்டா, எங்களுக்குள்ள கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரைக்கும் போச்சுடா. அந்த டைம்லயாச்சும் சக்தி உண்மையை வெளியே சொன்னாளா? போடா, அவ ஒரு பெரிய புடிவாதக்காரிடா. சரிண்ணா, அப்ப அம்மா கிட்டயாவது கொஞ்சம் போய் பேச. அம்மாட்ட பேசினேன்னு வெயி, ஒரே வரியில சொல்லிடுவாங்க. சக்தி உன் பொண்டாட்டியா மட்டும்தான் இருக்கணும், இல்ல நீயாச்சு அவளாச்சு என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ணா, வேற வழி இல்லைன்னு நல்லா புரியுதுண்ணா. ஆனா இது சரியான வழி இல்ல. அண்ணா, நீ வேற ஏதாவது யோசின. இல்ல
இல்ல பிரச்சனை உனக்கு தானே, இதுக்கு மேல உன் இஷ்டம். டேய் 4 வார்த்தை நல்லதா சொல்லி ஹெல்ப் பண்ண வழியை காணோம். இது விளங்காது, இது உருப்படாது, நாசமா போயிடுன்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவீங்க இல்ல? போடா. வெற்றி வெற்றி வெற்றி, என்ன தயவு செஞ்சு இதே மாதிரி வந்துரு வெற்றி. திரும்ப போய் குடிக்க ஆரம்பிச்சிடாத. அது அத்தையாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. இததான் அம்மா உள்ளே சொல்லிட்டாங்கல்ல, திரும்ப எதுக்கு நீ வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வெறுப்பேத்துறியா? குடிகாரன்னு குத்தி காட்டுறியா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நீ பண்றதுக்கு என்ன அர்த்தம்? சரி அப்படியே இருக்கட்டும், நீ குடிக்காம மட்டும் வா ப்ளீஸ்டா. சொல்லிட்டேல, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. போப்பா போ. வெற்றி டேய் ஏறா. அண்ணா நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கண்ண, நீ பண்றது லூசுத்தனமா இருக்குண்ண, நல்ல கிறுக்குத்தனமா இருக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்குண்ண. டேய் நீ சொன்ன 3த்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். வேற ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லிட போறேண்ணே. டேய் உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு என் தலையெழுத்து. ஏறு. அப்படியே திடீர்னு கால் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. வா. ஏதாவது கேக்குறாரா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற? மிக்ஸ் பண்ணு. இந்த மிக்ஸ் பண்ணிடுறேன். அண்ணே இந்த நேரத்துல ஏதாவது தேவையானே? இப்ப ஊத்துறியா இல்ல மண்டைய உடைக்கிட்டா? நல்லா குடிக்கிறேன். அண்ணே பூஜைக்கு போகணும்னு அம்மா சொல்லியிருக்காங்கண்ணே. அதான் இந்த பூஜை நடந்துட்டு இருக்குல்ல, இதை விட என்ன வேணும் உனக்கு? அண்ணே அப்படியே கொஞ்சம் அண்ணி கொஞ்சம் நினைச்சு பாருண்ணே. எங்கடா அவளை மறக்க? அதான் போன் மேல போனை அடிச்சுக்கிட்டே இருக்காளே, நான் தான் போனை எடுக்கவே இல்லையே. அண்ணே தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கண்ணே. எது இதுவா தப்பு? இப்ப பாரு. டேய் கப்புன்னு அடிச்சா வாட கும்முன்னு வெளியே தெரியும்ல? அண்ணே சரக்கு அடிச்சா வாட தெரியதானே செய்யும். நிறைய தெரியணும்டா, அதுக்காக தான் கேட்டேன். அண்ணே என்னண்ணே பண்ற? டேய் என் பிளான தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் நான் குடிப்பேன் நினைச்சா நான் என்னடா பண்றது? இது மேல தெளிச்சுக்கிறதுக்குடா. நாசமா போச்சு. ஏன்னா இது முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? குவார்டர் மட்டும் வாங்கியிருப்பேன்ல, இவ்வளவு பில்டப்லாம் எதுக்குண்ணே? என்ன செஞ்சாலும் நம்புற மாதிரி இருக்கணும்டா. மண்ணங்குட்டி நீ ஏன்டா குடிக்கிற? அவர் நடிக்கட்டும்டா, நாம ஏன்டா நடிக்கணும்? நீ எல்லாம் உருப்படவே மாட்டாடா. ஏன் போய் பண்றாரோ தெரியல. அண்ணா எங்கடா போற? ஏய் இருடா. டேய் அண்ணி நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்காங்க போலடா. அட்டன் பண்ணி பேசு. அண்ணி ஏய் திடியா, எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது உனக்கு? நீ ஃபோன் எடுக்க மாட்டியா? சாரி நீ கவனிக்கல. ஏய் இப்ப வெற்றி எங்க இருக்கான்? அண்ணி நான் சொன்னேன்னு மட்டும் அண்ணன் சொல்லிதாங்க. அண்ணி இங்கதான் அந்த குளத்தங்கரை பக்கத்துல உட்காந்துருக்கோம். அண்ணி நார்மலா இருக்கானா? ஏய் சொல்றா. அது இல்ல நீ. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப குடிச்சிருக்கானா? அதான் வரலையா அவன்? இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, டேய் நீங்க 3 பேரும் திருந்த மாட்டீங்களா? இருடா நான் வரேன். டேய் அண்ணே பண்றது ரொம்ப தப்பா போகுதுடா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு. ஏன்டா அப்படி பண்றாரு? ஓகே அண்ணே அண்ணி போன் பண்ணாங்க. அண்ணி பூஜைக்கெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் அண்ணி. முதல்ல அண்ணனை வீட்டுக்கு கூட்டு போயிருவா அண்ணி. வீட்டுல அம்மா இருப்பாங்களே, அண்ணன் இப்படி பார்த்தா பிரச்சனையாயிரும்ல. ஆகட்டும்டா, பிரச்சனை ஆகட்டும். எனக்கு என்ன பயமா என்ன? வெற்றி வா வீட்டுக்கு போலாம் வா. டேய் கிரி, அம்மாவுக்கு தெரியாம நான் வெற்றியை மாடிக்க கூட்டிட்டு போறேன். சரி அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க அண்ணனை கூட்டிட்டு வரோம். டேய் வேணாண்டா, நான் போயிட்டா இவன் வர மாட்டான். வெற்றியை நானே கூட்டிட்டு போறேன். ஆமா சக்தி, நான் உன் கூட தான் வருவேன். இங்க பாரு, ஆனா வண்டி நான் தான் ஓட்டுவேன், சரியா? இந்த போதில வண்டி நீ எப்படி ஓட்டுவ? ஏய் போதையா இருந்தா கண்ணு தெரியாதா? வழி மறைஞ்சிடுமா என்ன?
இல்லடா நான் என்னதான் நீ எல்லாம் படிச்சியோ தெரியல. ஏண்டா இவ்வளவு போய் எல்லாரும் நல்லா படிச்சோன்னு ஊர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வா இந்தா குடி, வா போலாம், ஜாலியா போலாம், வா. அண்ணி அண்ணி கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. சரி நீங்களும் பார்த்து போங்கடா. அண்ணா பார்த்து. கிளம்பு கிளம்பு. வெற்றி போலீஸ்டா. ஏய் போலீஸ் நிக்குதுடா. போலீஸ்னா எனக்கு என்ன பயமா என்ன? ஏய் இப்ப பாரு அவங்கள தாண்டி எப்படி போறேன்னு. உட்காரு. ஏய் குடிச்சதே தப்புடா. அதுல குடிச்சிட்டு பைக்க ஓட்டுறது அதை விட பெரிய தப்பு. அதுலயும் போலீஸ் நிப்பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நிக்காம போறது ரொம்ப பெரிய தப்புடா. அதுக்குதான் சொன்ன நீ வண்டி ஓட்ட வேண்டான்னு. கேட்டியா? ஏய் சும்மா இப்ப பார்த்தா அட்வைஸ் பண்ணி கொள்ளாத சரியா? போலீஸ் என்ன பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன் சரியா? உட்காரு. சும்மா இரு வெற்றி, வா ஏய் போலாம். ஏறுன்றல்ல, ஏறு. அங்க ஒருத்தன் வர பாருங்க. நிப்பாட்டு போறமா வா. வண்டி ஆஃப் பண்ணு. என்ன நாத்தம் குடல புடுங்குது? சரக்கு அடிச்சிருக்கியா? சொல்லியா? உன்னதே கேக்குறேன். என்ன போதையா? சரக்கா? போதையா? என்ன சார் சொல்றீங்க? சார் நான்லாம் குடிக்கல சார். பக்கத்துல வந்தாலே நாத்தம் குடல புடுங்குது, குடிக்கலன்ற? சார் நிஜமா நான் குடிக்கல சார், என்ன நம்புங்க சார். டேய் நீ குடிச்சது ஊருக்கே தெரியும், ஏன்டா அப்படி பண்ற? சார் சரிங்க சார், நான் குடிச்சிருக்கேன்னு உங்கள்ட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? அதான் உன் பொண்டாட்டியே சொல்றாங்களேப்பா. சார் அவன் போதையில இருக்கான் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்புதான். நான் ஃபைன் கட்டுறேன் சார். உன் புருஷன் தான் சட்டம் பேசுறான்ல, ஊதட்டும். ஊதியா? ஊது. மிஷின்ல நம்பர் எதுவும் காட்ட மாட்டேங்குது. சக்தி தள்ளு. ஏய் என்னடா வீட்ல வச்சு குடிச்சிட்டு இருக்க? அதுக்கு பொண்டாட்டி முன்னாடி குடிச்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் குடிச்சப்ப என்ன தப்புமா? ஆரஞ்சுன்னு வச்சுக்கோ. யாரா வாங்கிட்டு வந்தது? யார் வாங்கிட்டு வந்தது? என்ன இப்படிதான் வீட்ல வச்சு குடிப்பியா நீ? சரக்கு போச்சு. ஏண்டா பூஜைக்கு போனும் குடிக்காத குடிக்காதன்னு அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனல, ஆனா நீங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்க வெற்றி. ஏண்டா என்ன நெஞ்செழுத்தா இருக்கணும் உனக்கு? மா அண்ணனுக்கு நிலைமையில இப்ப என்ன பேசலாம் புரியாதுமா. நாளைக்கு பேசிக்குவோமா. வெற்றி உன் கூட வெளியில போனோன்னு அவ எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தாடா. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னம்மா சும்மா ஏதோ பண்றேன்னு சொல்றீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன். இதுல என்னம்மா தப்பு? அப்படியே ஆரஞ்சனா? டேய் அவ எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமாடா உனக்கு? உன் கூட வாழறதுக்காக அவ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு நிக்கிறா தெரியுமா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க, உங்க வாயால அதை சொல்லுங்க. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, எதுக்கு அத்தை? நீ சும்மா இரு சக்தி. மீனாட்சிமா எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்க. சே உங்களை இப்படி பார்க்கவே பாவமா இருக்குதுமா. உங்க நிலைமை இப்படி ஆயிப்போச்சேம்மா. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு மாப்பிள்ளை இருக்கிற லட்சணத்துக்கு உங்களுக்கு கோபம் வருதா? என் மாப்பிள்ளை மாதிரி உண்டான்னு கேட்டீங்க. என்னமோ உங்க மாப்பிள்ளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. அவனும் புத்தன்ற மாதிரி அவன் போட்டோவெல்லாம் வீட்டுல மாட்டி வச்சிருந்தீங்க. அவன் தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளன்ற மாதிரி இந்த தெருவுல போற வரவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப என்னாச்சு? நடுத்தெருல கொண்டாந்து நிப்பாட்டிட்டான்ல. அம்மா இவர் நம்மள அசிங்கப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்காருமா. நீ வாமா போலாம். ஏமா உண்மையை சொன்னா உனக்கு கேட்க எரிச்சலா இருக்கா? இப்ப எங்க குடிச்சிட்டு என்ன கலாட்டா பண்றானோ? நல்ல வேலை உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ள தான் வச்சிருக்கான். இங்க பாருங்க, என் அம்மாவே நொந்து போயிருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா போலாம். போங்க போங்க. எவ்வளவு நாள் தான் அவனை நம்புறீங்க நானும் பாக்குறேன்.
இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏமா நீ என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்க? யார குத்தம் சொல்லணுமோ அவனை சொல்லியிருக்கணும். உன் தங்கச்சிக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சாங்கல்ல, சாந்தி முகூர்த்தத்துல குடிச்சிட்டு வந்து மட்டையான ஒரே ஆம்பளை இவன்தாம்மா. அதுக்கு நீ இவனுக்கு வக்காலத்து வாங்க வரியா? விழுந்துட்டாங்க. பேர் என்ன? மீனாட்சி. வயசு? 52. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போ. வாக்கா. என்னாச்சு? நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓ, நர்ஸ் டாக்டர் அவங்கள பெட்ல படுக்க வைங்க. நர்ஸ், உடனே இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ட்ரிப்ஸ் ஏறட்டும், பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ட்ரிப்ஸ் ஏற கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. துர்கா, நீ அம்மா கூட இரு. நான் போய் சக்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சொல்லு யமுனக்கா. அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அக்கா எனக்கு சொல்ற, அம்மாக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. டாக்டர் ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு சொல்றாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னக்கா சொல்ற? சக்தி, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. அம்மா எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க? சக்தி, நீ முதல்ல கிளம்பி வா, நான் சொல்றேன். துர்கா கூட இருக்காளா? அம்மா கூட தான் இருக்கா. சரி, நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சக்தி கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. நர்ஸ், பிளட் ரிப்போர்ட் என்னாச்சு? தோ எடுத்துட்டு வராங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். சொல்லுங்க. இங்க மீனாட்சி அம்மா எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? மேல செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. Thank you. நான் நினைச்சது சரியா போச்சு. டாக்டர், என்னாச்சு? அம்மா அம்மாக்கா, அம்மா எப்படி இருக்குமா? சக்தி, டாக்டர் அம்மாக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? டோன்ட் வரி. துர்கா, அம்மா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அம்மாவோட பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. வெற்றி குடிச்சிட்டு ஒரு ரவுடி கிட்ட சண்டை போட்டதை பார்த்ததும் அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. டாக்டர் தான் சொன்னாங்கல்லக்கா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு. பாவம்க்கா அம்மா, எவ்வளவுதான்க்கா அம்மாவும் தாங்குவாங்க. ராஸ்கல், உனக்கு இருக்குடா, என்ன பண்றன்னு பாருக்கா. எங்க போற? முதல்ல அம்மாக்கு பிளட் அரேஞ்ச் பண்ற வேலையை பாப்போம்க்கா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா சக்தி, அம்மாவை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுடி. சரிக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி பிளட் பேங்க்ல வேலை பாக்குறா. நான் அவளை நேர்ல பார்த்து பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. அது வரைக்கும் நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. சரிக்கா. சக்தி, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுல? ஐயோ அக்கா, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது, நான் விட மாட்டேன்க்கா. நான் பிளட்டோட வரேன். துர்கா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம்ல, நீ எதுக்கு எக்ஸாம்க்கு போல? இல்லக்கா, அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிக்கா போறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் துர்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அக்கா, நீ அம்மாவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போயிட்டு வா. அம்மாவை பாத்துக்கோ. சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம்.
நீ எதுவும் பேசாத. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாத்துட்டு போயிடுறேன்னு சொல்ல வரியா? எங்க அம்மா மேல நீ பாசமா இருந்து நடிச்சதெல்லாம் போதும். சக்தி ஏய், என்ன நீ எங்க அம்மாவுக்கு ரத்தத்துக்காக நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மா உன்ன போல ஒண்ணு இல்லடா. உன் போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்களேடா என் வீட்ல. அவங்கள சொல்லணும், நீதான் எங்க வீட்டுக்கு ஒரே ஆம்பளை தோணன்னு ஊரெல்லாம் சொன்னாங்கடா. ஆனா நீ குடிச்சிட்டு வந்து நிக்கிற. சீ. தன் பேரு சொல்ல கூட விருப்பம் இல்லாத ஒருத்தர் லட்டு கொடுத்துட்டு போனாரா. இப்படி ஊரே எங்க அம்மாவுக்காக என்னெல்லாம பண்றாங்க. ஆனா நீ என்னடா பண்ண? நீ என்ன பண்ண? ஆ? இதோ அம்மா இங்க கிடக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியாதுல்ல? அதுக்கு காரணமே நீதான்டா. சக்தி நானா? ஏய் நான் என்னடி பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? ஆ? நாங்க உனக்கு என்னடா பண்ணோம்? ஏண்டா எங்களை ஓட ஓட விரட்டுற? சக்தி நீ ஏதோ டென்ஷனா இருக்க. டேய், நான் டென்ஷனா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே உன்னாலதான்டா. ஹாஸ்பிட்டலுக்கு குடிச்சிட்டு வர வந்திருக்க. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், நீ எதுவும் பேசாத. நீ தானே என்ன லவ் பண்ண? ஆ? நான் தான் வேணும், நான் தான் வேணும்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி என் மனச மாத்தினது நீ. ஒரிஜினல் பேரு கூட சொல்லாம வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி என்கிட்ட பழகுன. எனக்கு கல்யாணம் நடக்கிற நேரமா பார்த்து கரெக்டா மண்டபத்துக்குள்ள வந்த. என் கழுத்துல நீதானே தாலி கட்டின. महागणपतये नमो नमः एकदन्तं चतुर्गस्तं पाशमङ्कुशधारिणम् अभयं वरदरं वस्ते बिभ्राणामूषकध्वजं महागणपति प्रसाद बलसिद्धिरस्तु. அம்மா, அம்மா, என்னாச்சு? வெற்றிய மார்க்கெட்ல ரவுடி மாதிரி பார்த்தாங்கல்ல, அந்த ஷாக்ல இருந்து அம்மா இன்னும் மீளவே இல்ல. நல்ல வேலைக்கா வெற்றி குடிச்சிட்டு வந்தத அம்மா பார்க்கல. அத மட்டும் அம்மா ஹாஸ்பிட்டல்ல பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான். சாமி, அர்ச்சனை பண்ணணும். நட்சத்திரம் பேர் சொல்லுங்கோ. எதுவும் தெரியாது சாமி. ஆமா சாமி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுத்து எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. அவரு யாரு என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவருக்கு தான் சாமி அர்ச்சனை பண்ணணும். மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. பேரு நட்சத்திரம் தெரியாம எப்படிமா அர்ச்சனை பண்றது? சாமி மாதிரி வந்தாருன்னு சொன்னேன்ல, அதனால சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. महागणपतये नमो नमः स्नाभिषेकस्तोत्र पूजामध्य करिष्ये. ओम शुमुखाय नमः, ओम एकदन्ताय नमः, ओम कपिलाय नमः, ओम गजकर्णकाय नमः, ओम लंबोदराय नमः, ओम विकटाय नमः, ओम विघ्नराजाय नमः. महागणपतये नमः. பாவண்டி அம்மா. ஆமாக்கா, வெற்றி இப்படி இருக்கான்னு நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதன்னு நான் அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். அப்படியே வெற்றி கிட்டயும் பேசுடி. அவன் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. அவன் ரொம்ப மாறிட்டான். நான் பிராங்காவே சொல்றேன்க்கா, அவனை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னடி சொல்ற? பாசத்தால திருத்தலான்னு கொஞ்சம் நெருங்குனா ஏதாவது சொல்லி என்ன ஹர்ட் பண்ணிடுறாங்கக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அம்மாவுக்கு இதெல்லாம் இப்ப தெரிய வேண்டாம். அப்புறம் அவங்க இன்னும் ஹர்ட் ஆயிடுவாங்க. முடியாதுடி. நீ முதல்ல இந்த ஃபார்ம்ல கையெழுத்த போடு. சொன்ன புரிஞ்சுக்கோ. அத்தை என்கிட்ட வந்து சண்டை போட்டு கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லிருந்தா நான் அப்படிதான் ஆவன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருப்பேன்க்கா.
ஆனா அத்தை கேட்டது வேற மாதிரிக்கா. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கேத்த மருமகளா, வெற்றிக்கேத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றியை பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் வெற்றியை பாத்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுடி. அப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா சக்தி? ஆமாக்கா. அக்கா, யாராவது வரத்துக்குள்ள தயவு செஞ்சு இந்த ஃபார்ம் எடுத்துட்டு கிளம்புக்கா. கிளம்புக்கா. ஒரு குடும்பத்தோட கனவு கடைசியில வெறும் பேப்பரா போயிடுச்சுல. அக்கா, நான் இத பத்தி நினைக்கவே கூடாதுன்னு விலைக்கு போறேன். நீ இன்னும் என்ன குற்ற உணர்ச்சியில தள்ளிடாத பிளீஸ்கா. இத பத்தி நான் யோசிக்க விரும்பல. நீ போக்கா, போக்கா. சரி சக்தி, நான் போறேன். கிளம்புக்கா. ஆனா ஒண்ணுடி, நீ வெற்றியோட சந்தோஷமா வாழ்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லன்னு படிப்பறிவு இல்லாத எனக்கே தெரியுது. ஆனா உனக்கு தெரியல பாத்தியா? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாதுக்கா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. இந்த விஷயத்தை விட்டுற. நீ கிளம்பு பிளீஸ்கா. நீ கிளம்பு, போக்கா. நான் வரேன். ஓஹோ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? என்னடா திடீர்னு சம்பந்தமே இல்லாம குத்து சாவி எடுத்து கொடுக்கறாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களேன்னு பார்த்தா இதான் காரணமா? நாம நினைச்சதை விட ரங்கநாயகியத்தை பயங்கர விவரம் தான். ஆனா நான் எவ்வளவு கிரிமினல்னு அவங்களுக்கு காட்ட வேண்டாமா? ஏய் சக்தி, இந்த ஒரு காரணத்தை வச்சே உன்னையும் ரங்கநாயகியத்தையும் பிரிச்சு காட்டுறேன். அப்படி நடக்கல, நான் பூஜா இல்ல. எல்லாத்தையும் எரிச்சிடுறேன். கலெக்டர் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நாம கொளுத்திடுவோம். சக்தி வந்து பாக்கும்போது எல்லாமே எரிஞ்சு கிடக்கும். ரங்கநாயகியத்தை தான் கொளுத்திட்டாங்கன்னு சக்தி நினைப்பா. இதால கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும். லட்டு மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணலனா அப்புறம் என்ன அர்த்தம்?